श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 181வது श्लोकम। ईश्वर उवाच अभ्यासान्निमिषेणैव समाधिमधिगच्छति आजन्मजनितं पापं तत्क्षणादेव नश्यति। கடந்த சில சத்சங்கங்கள் பல இடத்துல பல விஷயம் பற்றி பேசுகிற சத்சங்கம் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரே தீம் கண்டினியூ ஆகிறது. என்ன அந்த தீம் அப்படின்னா, மழை பெய்யும் போதும் அதிலோ கடவுள் நீ தரிசிக்கணும். கடவுள் தனியாக தரிசிக்க முடியாது. என்னுடைய இஷ்ட தெய்வமே இதோ மழை ரூபத்திலோ இங்கே வியக்தமாகிறார். இந்த மின்னல் இடி ஆகாயத்தில் வர அந்த கருப்பான அந்த மேகங்கள், இதுதான் தீம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? ஏகரூப ஈஸ்வர பக்தி வேணும். விஸ்வரூப ஈஸ்வர பக்திக்கு நம்ம மேலக்கு அந்த படிக்கு வரணும். அதுக்கு பிறகு அரூப ஈஸ்வர ஞானம் ஏற்படணும். இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிற இஷ்ட தெய்வத்தினை மழையில் எப்படி பார்க்கறது? மழை ஜலமாக இருக்கு. என்னுடைய கிருஷ்ணனோ ராமனோ மழையில் காணுமே. அப்படின்னு அஜ்ஞானிகளான நம்ம சொல்லுவோம். ஆனால் ஞானிகள் நான் பார்க்குறேனே அனுவான். அது எப்படி சார்? என்ன உங்களுக்கு தனிப்பட்ட கண்ணான்னா? ஆமாம், தனிப்பட்ட கண் இருக்குது. என்னதுன்னா ஞான சக்ஷு வந்துச்சு. அதனால ஹனுமான் சீதாதேவி கொடுத்த முத்து மாலைக்குள்ளே முத்துனு கடிச்சிட்டார். அதில் ராமர் பார்க்கலன்னார். அப்படியே முத்தே ராமராக நினச்சிக்கலாம் இல்லையா? அங்கே கருத்து என்னன்னா, அவருக்கு அறிவில்லாதனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, இது நீங்கள் பரிசாக எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஒரு விலை இருக்கு, நான் அந்த விலை பார்க்கல, இதுக்கு ஒரு பரிசாவும் பார்க்கல, இதில் நான் ராமர்னு அனுபவிக்க முடிஞ்சால் இது எனக்கு தேவை. இது நான் பரிசாவோ ஒரு அலங்காரமோ வச்சுக்கிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்படி சொல்லலை சீதாதேவி கிட்ட. அதனால் எனக்கு இது வேண்டாம். ஆனால் அவர் திருஷ்டி என்னன்னா, அதில் அது வேறு இன்னொன்னா இருக்க முடியாது.
காணப்படுறது அனுபவப்படுறது எல்லாமே கடவுளாக தான் இருந்திருக்கணும். இது அப்படி நிச்சயமாக சாஸ்திரம் சொல்கிறது. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், சிவபெருமான் குருகீதையில் சொல்கிறார், ஸ்வேதாஸ்வதரர் உபனிஷத்தில் சொல்கிறார். இங்கே ஒரு கேள்வி, ஏகரூப ஈஸ்வர பக்தி, ஏகரூப ஈஸ்வர தர்சனம், பகுரூப ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர நிர்குண ஈஸ்வர ஞானம். 4 பண்ணிட்டேன் நான் இப்போது. எதனாலன்னா நேற்று முந்தா நேற்று கடந்த வாரம் இந்த ஈஸ்வர தர்சனம் தேவையா, ஈஸ்வர தர்சனம்னா என்ன, ஈஸ்வர ஞானம் அடையிறதுக்கு ஈஸ்வர தர்சனம் அவசியமில்லை. இல்லை, கேள்வி இப்படி கேட்குறோம், இந்த 4த்தில் எது சிறந்தது? ஏகரூப ஈஸ்வர பக்தி பண்ணுறது சிறப்பா, ஏகரூப ஈஸ்வர தர்சனம் கிடைக்கிறது ரொம்ப பெருமையா, இல்லை இந்த விஸ்வ மொத்தத்தினை நீ கடவுளாக நினச்சிக்கோ, எல்லா ரூபங்களும் கடவுள் தான், முக்கியமாக விஸ்வத்தினை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, எல்லா கடவுள் ரூபங்களும் ஒரே கடவுள் தான், அது பெருமையா? இல்லை, அதில் ஆக்சுவலி இந்த ரூபம் நாமம் இதுக்கு அபாரப்பட்ட அதீதமாக இருக்கிற ஏக நித்தியசார சத்திய வஸ்து ஈஸ்வர ஞானம் பெருமையா? அப்படின்னு பற்றுமண்டம் போடக்கூடாது. கேள்வி கேட்ட அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் கொடுக்குறதுன்னு தான் நமக்கு ஏற்றுக்கணும். It is very clear that ஈஸ்வர நிர்குண ஈஸ்வர ஞானம்தான் சிறப்பு, ஃபைனல். அதுதான் நம்ம ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்கு. எல்லா சத்சங்கத்திலும் இதே விஷயம் வருதுனால ரொம்ப 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 அதில் நம்ம ரெவல் ஆகிறோம். அதுக்கு வேண்டியது போல் இன்னும் கொஞ்சம் இப்போது நல்ல அழகான ஒரு சீசன் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு சொன்னேன், இந்த பூக்கள் எல்லாம் அழகான பூக்கள் பூக்கிற சமயம். இன்றைக்கி பாருங்கள், இப்போது மழை திடீர்னு. இப்படி கவனிச்சுட்டே இருந்த ஒரு அனுபவம் நமக்கு அந்த ஈஸ்வர தர்சனம் ஏற்பட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே மிஞ்சி இருக்கிற அந்த ரூபமே இல்லாதது இப்படி பல ரூபமாக காணப்படுறது ஞானம் ஏற்படணும். அது மட்டும் இல்லை, அந்த ஈஸ்வர நிர்குண ஈஸ்வர ஞானம்னு சொல்லும்போது இங்கே நான் అనేది தனியாக இருக்காது, அந்த நானும் ஈஸ்வர ஸ்வரூபந்தானே வரும். அது அத்வைதத்தில் முடியறது. ஆர் ஏபிள் டு ஃபாலோ? இதில் சந்தேகம் வரக்கூடாது. நிர்குண ஈஸ்வர ஞானம் வேணும். The vision of the Lord is great, or the wisdom of the Lord is great. Choice is yours to vote. But idilo choice anedi illa actually. Wisdom of the God only is the final and great. சரி, இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போது கடந்த சத்சங்கத்தில் பார்த்த இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் ஜஸ்ட் அப்படி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விதமாக யார் ஒருத்தனை பார்க்க பழகிறானோ, சிந்திக்க பழகிறானோ, அவனை நித்திய நிரந்தர சமாதியில் இருக்கிறது போலுதான். தனியாக சமாதி అని அதே అని குண்டலினி கண்ணு மூடி இப்படி எப்படி అని கஷ்டப்பட்டு உட்கார முடியாமல் உட்கார்ந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. நித்திய நிரந்தர சமாதி. இதுக்கு திருஷ்ய விவேகத்தில் அங்கே ஆச்சாரியர்
தேகாபிமானே கலிதே. இந்த தேகத்தோட அபிமானத்தினை விட்டுட்டு, அகங்காரத்தினை விட்டுட்டு, நீயா பார்த்தா எல்லா இடத்துலையும் உன்னதான் பார்ப்பேன். உன்னதான் நீ பார்ப்பேன். விக்னாதே பரமாத்மனே. பரமாத்மா மட்டும்தான் இருக்கா. இங்கே நானே இந்த அகங்கார ஜீவனது இல்லை. எத்திர எத்திர மனோ யாதி. இந்த நிலை வந்த ஒருத்தனுக்கு கண்ணு மூடினா கண்ணு திறந்தான், இங்கே இருந்தான் அங்கே இருந்தான் எங்கே இருந்தா கூட தத்ர தத்ர சமாதயः. அடுத்தது இன்னொரு மெசேஜ் இந்த மந்திரத்தில். இனிமே உனக்கு புண்ணிய பாப கர்ம பந்தமே இல்லை, போச்சு. இது தெரிஞ்சுக்கிறதுனால போச்சு. அதுதான் 2வது வரியிலோ எப்போ போகும், எப்போ போகுமா, இப்போ போயிடுச்சு. தத் க்ஷணாதேவ நஷ்யதி. இந்த க்ஷணம். ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா ஸ்டில் நீங்கள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு. குரு தத் க்ஷணாத்தன்னு சொல்கிறாருன்னா நான் அந்த தத் க்ஷணத்தில் எனக்கு இப்போ இங்கே எஸ் நோ டவுட் அபவுட் இட் అనేది வந்துச்சுன்னா யூ ஆர் உத்தம அதிகாரி, மெச்சூர்டு ஸ்டூடெண்ட். ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாரும் நல்ல குழந்தைகள் தான். மழை பெஞ்சிட்டு இருந்தால் கூட வந்துட்டீங்க. குட் ஸ்டூடெண்ட்ஸ். தீவிர முமுட்சர்கள் நீங்கள். பாராட்டணும் இல்லையா? சிவனே பாராட்டுறார் நீங்கள் எல்லாருமே. அடுத்த ஸ்லோகம் 182. கிமாவாஹனம் அவ்யக்தைஹ வியாபகம் கிம் விசர்ஜனம் அமூர்த்தௌ ச கதம் பூஜா கதம் தியானம் நிராமயே. சாஸ்திரம் சொல்கிற இந்த கருத்துக்கள் ஒருத்தனுக்கு புரியணும், உள்ள பிரகாசிக்கணும். அப்படின்னு சொன்னால் அர்த்தம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் அவனு சுத்த அந்தக்கரணவானாக இருக்கணும். சுத்த அந்தக்கரணவானன்னா மேலே ஸ்லோகத்தில் சொன்னது போல் பாபம் நஷ்யதி அப்படின்னு சுத்த அந்தக்கரணம் வந்துச்சு. அந்த சுத்த அந்தக்கரணம் இருக்கிறவனுக்கு பேர் அனகா. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஹே அனகா, பாபம் இல்லாதவனே. அதே வார்த்தை இங்கே சிவன் நிராமையே, ஒரு தோஷம் இல்லாத சுத்தமான மனசு இருக்கிற, கல்மஷம் கபட்டம் இல்லாத மனசு இருக்கிற என் அன்பான பார்வதி தேவியே. ரூபமே நாமமே இல்லாத அவ்வக்தமாகவே இருக்கிற அந்த தெய்வத்தினை, பரம்பொருள்னை எப்படி தான் ஆவாகனம் பண்ணுறது என்றார். நல்ல கவனமாக கேட்கணும். பூஜா சமயத்தில் பொதுவாக இதெல்லாம் பத்ததி, ஷோடசோபச்சார பூஜை. அதில் மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு தண்ணி போட்டு உருண்டையாகவும் அப்படி கோணமாக பண்ணி அப்படி வச்சுட்டு வெத்தலை பாக்கில் இல்லை சில வாட்டி பாக்குன்னே வெத்தலில் வச்சு அந்த பாக்கே விநாயகர் இல்லை மஞ்சள் வச்சு பண்ணுவாங்க. அஸ்மின் ஹரித்ராபிம்பே ஸ்ரீ விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. இது இஷ்ட தெய்வங்களன்னு இப்படி நமக்கு பாவனை வரதுக்காக அப்படியெல்லாம் சொல்கிறதே சொல்லி, இந்த மஞ்சள் உருண்டை எப்படி விக்னேஸ்வரன் ஆகும் பாவிச்சுக்கிறேன்.
அது செஞ்சு வச்சு நான் பாவனனை வளர்த்துக்கிறதுக்காக பண்ணுறேன். ஆனால் எவ்வளோ நாளில் எல்கேஜியில் இருக்கும்போது தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையில்லை இல்லையா? அதே போல் தான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு லெவல். ஆனால் அடுத்தபடிக்கு மேலே படிப்புக்கு வரமாட்டான் பொதுவாக மக்கள் லோக்கத்தில். அதனால தான் இங்கே திட்டுற ரூபம் இல்லாதது அவ்வக்தமாக இருக்கிறது போய் எப்படி ஆவாகயாமி ஆகாசத்தின் ஆவாகனம் பண்ணு. ஆகாசம் ஆகாசம் கொஞ்சம் இங்கே வந்து உட்காரு. பொதுவாக பிருத்திவிக்கு ப்ரேயர் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன், ஜலத்துக்கு ப்ரேயர், அக்னிக்கு ப்ரேயர். ஆகாசத்துக்கு அப்படி ஆவாகனம் பண்ண முடியாதனால பகவானுடைய சரீரமே ஆகாசம். கீதையில் நேற்று கூட ஞாபகப்படுத்திட்டுல என்னுடைய சரீரத்தில் ஆகாசம்னு என்னுடைய சரீரத்தில் சர்வத்தனி பாருன்னார். அதனால் ஆகாசத்துக்கு அப்படி தனிப்பட்ட ப்ரேயர் இல்லை. இது ஜலத்துக்கு பிருத்திவிக்கு சொன்னது போல். ஏன்னா அது அவ்வக்தமாக இருக்கு. அவ்வக்தமாக இருக்குன்னு அர்த்தம் காணாமல் இருக்கிறது இல்லை, சர்வத்திர வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பரமாத்மானே கொஞ்சம் இங்கே வாங்கோ இங்கே உட்காருங்கோன்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? கிம் ஆவாகனம்? எதுக்கு ஆவாகனம்? சரி, அப்படி கூப்பிடுறோம் பூஜா சமயத்தில். கூப்பிட்டதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த விக்னேஸ்வர பூஜை நடுலையோ கடைசியில் மெயின் எந்த பூஜை எந்த சுவாமின்னு வச்சானோ மறுபடியும் அவர் வந்து அஸ்மின் பிம்பே ஆவாயித்தம் ஸ்ரீதேவம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி అని கொஞ்சம் அப்படி நவத்துணுமா. ஓகே, நான் கூப்பிட்டா வந்துட்டீங்க, போதும் உங்கள் இடத்துக்கு போங்கோ. ஏன் என்னாச்சு? நீங்கள் இங்கே உட்காந்துட்டுனா நானும் உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துட்டே இருக்கணும். அதனால் கோவிலில் சுவாமி கூட எல்லாம் பண்ணிவிட்டு படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பெரிய பூட்டெல்லாம் போட்டுட்டு ஜாக்கிரதை, எங்கே போகக்கூடாது விளையாடுறதுக்கு நடுவில். அவர் பாட்டுக்கு அவர் போவார் அப்படின்னு கதை. அப்புறம் காலையில் திறந்து பார்த்தா விட்டல பகவான் இல்லையாமா கோவிலில். கதைகள் நடந்துச்சு எல்லாததும். சொல்லி அப்போது சர்வத்திர வியாபிச்சிருக்கிறவன் வந்து திரும்பி அங்கே போங்கோ. அங்கே எங்கே போவேன் நான்? ஆகாசத்தை திரும்பி கொஞ்சம் நீ கொஞ்சம் ஆகாசம் அங்கே போங்க. நான் உட்கார போகிறேன் கொஞ்சம் நகரு. கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டுருக்கேன். உட்காரு, நீ உன் இடத்துல நீ சொல்ல முடியுமா? கிம் ஆவாகனம் கிம் விசர்ஜனம். விசர்ஜனம்னு அர்த்தம் கணபதி விடா செய்யும் போது பட் டெய்லி பண்ணுறது அது விசர்ஜனம் போலுதா. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமன்னா அவர் இடத்துல வைக்கணும். முக்கியமாக அந்த ஸ்பெஷல் பூஜையில் வைக்கிற பெரிய விக்கிரகம் அது பொதுவாக இதோ இந்த மாதிரி ஏதோ வச்சு பண்ணுறத தவிர அது வந்து அவ்வளோ பெருசாக பெரிய லோகம் வச்சு கல் வச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா அது அப்படியே இருக்கணும், அதுக்கு தினந்தோறும் நீ ஆராதனை பண்ணணும். அதனால் 2 நாள் போதும் கணபதி பாப்பா எல்லாம் கலாட்டம் முடிச்சிடுவோம். மோரையா மோரையா கணபதி பாப்பா மோரையா ஜாம்னு எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி அவனை கொண்டு போய் தண்ணியில், அதுக்கு பேர் தான் நிமர்ஜனம். எப்படி நிமர்ஜனம் பண்ணுறது, எப்படி ஆவாகனம் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? ஆனால் மெச்சூரிட்டி இல்லாத அந்த பக்தனுக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்கேஜி குழந்தைகிட்ட போயிட்டு நீ இன்னும் கை உரல மேலே என்னரே மைண்ட்லேயே சொல்லணும். 20 + 20 எவ்வளோ? அவனுக்கு என்னதான் புரியும்? இப்போது 9 + 15 முடியுமா? அதுபோல் இருக்கும். ஆனால் நம்ம அப்படிலாம் தாண்டி வந்ததுனால
நம்மக்கிட்ட சிவபெருமான் வந்து ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாரு, ஹையர் லெவல், அடுத்த வருஷன். அதேபோல் ரூபமே இல்லாத முதல்ல வந்து அவ்யக்தமானதுன்னாரு. ஆவாகனம் எப்படி பண்ணுறது, சர்வத்திர வியாபிச்சிருக்கும் போதோ அதுக்கு எப்படி நிமர்ஜனம் பண்ணுறது, ரூபமே இல்லாத போதோ அதுக்கு என்னதான் பூஜை பண்ணுவே நீ? ரூபம் இருந்தானே பூஜா. அதனால தான் பூஜார்த்தம் கல்பிதம் துவைதம். நமக்கு நான் பூஜை பண்ணணும். உனக்கு ஒரு நாளில் ஒரு வாட்டாவது பூஜை பண்ணலைன்னா நான் ஒன்று மறந்துடுவேன். அப்புறம் ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, குழந்தைகள், சினிமா, டிவி, செல்ஃபோனு, வாட்ஸ்அப்புன்னு சொல்லி போயிடுவேன். அதனால் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் அப்படி கொடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் துவைத்தம் பூஜார்த்தம் கல்பிதம். ஸோ இப்போ நான் ரூபமே இல்லாதது போய் எப்படி தான் பூஜை பண்ணுவேன்? அதனால தான் பூஜையிலையே ஈடுபடுறவங்களுக்கு, அந்த ரூபத்திலையே மாட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மலை பார்த்து தியானம் பண்ணு, கண்ணு மூடி பகவானை நினச்சிக்கோன்னு இதெல்லாம் கஷ்டம். அதனால் தியானம் கூட எல்லாருக்கும் சாத்தியப்படுற விஷயம் இல்லை. ஆனால் வரணும், கீழப்படிகளெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். அதனால அமூர்த்தோச்ச கதம் பூஜா. இன்னும் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ரூபமே இல்லாத போது நான் எப்படி தான் தியானம் பண்ணுவேன்? இப்போ தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் என்ன? கண்ணு முடிக்கோ, சூரிய பகவான் நினச்சிக்கோ. ஏன்னா சூரியன் நீ ஆல்ரெடி பார்த்துருக்கேன் இல்லையா? இல்லை நம்ம இஷ்ட தெய்வமாக வச்சிருக்க கிருஷ்ணனை நான் பார்த்துட்ருக்கேன் டெய்லி. அதனால் அந்த கிருஷ்ணனும் சிரித்த முகத்தோட அழகான கிரீட்டம், தலைநந்தி கால் வரல் வரைக்கும் இதெல்லாம் ஒரு ரூபம் கொடுத்து உனக்கு வந்து அந்த கிருஷ்ணனை பாருன்னு சொன்னால், சப்போஸ் உங்களுக்கு 15 பேருக்கு 15 வகையான கிருஷ்ணன் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கிருஷ்ணன் வச்சுக்கிட்டீங்களோ, எந்த கலர் நீங்கள் பழகிட்டீங்களோ, குருவாயூர் கிருஷ்ணனா இல்லைன்னா பிருந்தாவனன் கிருஷ்ணனா, அங்கெல்லாம் கருப்பாக இருப்பார், இங்கெல்லாம் ப்ளூவாக இருப்பார். இது என்ன குழப்பம் தெரியல. அதனால் நாங்கள் வெள்ளது கூட பண்ணுறோன்னு சொல்லி குருவாயூரில் வெள்ளதையும் பண்ணி வைக்கிறாங்க. அவர் உன்னி கிருஷ்ணன் அப்படி தானே வரும். இங்கே வந்து ரூபமே இல்லாத போது தியானம் எப்படி பண்ணுறேன்? அதனால தான் அத்வைத்தத்தில் ஹையர் டீச்சிங் போகும்போது அஷ்டாவக்கர கீதா, யோக வாசிஷ்டம் இந்த மாதிரிலாம் போகும்போது தியானமா எதுக்கு? எது பற்றி பண்ணுறேன்? தியானிக்கணும்னா சிந்திக்கணும், சிந்திக்கணும்னா ஏதோ ஒன்று அங்கே இருக்கணும். அதனால் ரொம்ப கொஞ்சம் ஆழமான கருத்து. சிந்திக்கணும். ஆனால் ரூபம் இல்லாத போது எப்படி தான் தியானம் பண்ணுவேன்? தியானம் ஞானம். முனிஹி அನ್ನ மனநாத் முனிஹி ஞானாத் முனிஹி. நாளானி பிருகதாரண்யத்தில் வரும் முனிஹி. அதனால் இப்படிப்பட்ட இந்த விஷயம் இப்படி புரியணும்னா ஒருத்தனும் நிராமயனாக இருந்திருக்கணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு ஆக்செப்ட் பண்ணக்கூடிய தெம்பு, தைரியம், தீரதா இருந்ததுன்னா நீங்கள் சுத்தமான மனசோட பாபரகிதனாக இருந்ததா புரியும். புரியலன்னா சம் அழுக்கு தடம் ஆடி. அது எப்படி போகும்னா சத்சங்கம் சிரவணம் செய்ய போகும். வேறு ஒன்றும் அதுக்காக திரும்ப திண்டாட வேண்டாம். நான் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் போய் சுத்தி பண்ணிக்கிட்டு அந்த நதியில் இங்கே குளிச்சுட்டு தீர்த்தமாடி
நான் அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரேம்மா குருவே, நீ வருவேன், நான் இருக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது. சத்சங்கத்திலேயே இதெல்லாம் நடக்கும். ஆனால் விஷயம் இதுக்கு ஹவு கரெக்ட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்துக்கிட்டோம்னா மனசு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஒத்துக்கலைன்னா மனசு இன்னும் சுத்திப்படலைன்னு அர்த்தம். ஏன்னா பல படிய குழப்பங்களோட அது இன்னும் அலைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் 183 குருர் விஷ்ணு சத்வமயः ராஜசஸ்சதுரானனः தாமசோ ருத்ரரூபேண ஸ்ருஜத்யவதிஹந்தி ச. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். சரியா? குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். இது இந்த கருத்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். சிவனே நடுநடுவில் சொல்லியிருக்காரு, திரும்பி கூட சொல்லுவார், இப்படி சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கிளியர் என்ன சொல்கிறாரு? விஷ்ணு ரூபத்தில் இருந்து சத்வகுணத்தோடு இருந்து அந்த ஸ்திதி வேலை செஞ்சிட்ருக்கிறவர் குருவேதா. ரஜோகுண ஸ்வபாவம் இருந்து சிருஷ்டினி ஆரம்பிக்கிறவர் பிரம்மதேவனும் அந்த குருவேதா. தமோ குணத்தோடு இருந்து சிவனா எல்லாத்தினையும் அடிக்கிறவர் குருவேதா. இதுக்கு அடிப்படையாக தான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரன் சொல்கிறோம். அர்த்தம் புரியணும். இப்போது விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு இப்போ குருவே விஷ்ணு, குருவே பிரம்மா, குருவே சிவான்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? அவங்க மூணும் ஆக்சுவலாக நிஜம் இல்லை, இவரே தான் நிஜம். நிஜம்னா இவருடைய எக்ஸ்பிரஷன் தான். அது இவருடைய எக்ஸ்பிரஷன் தான். அதெல்லாம் சொன்ன அர்த்தம், அந்த குரு எனக்கு முன்னாடி இருக்கிற மாம்ச சரீரத்தோடு இருக்கிற இந்த 5-6 அடி இருக்கிற மனுஷனா இல்லை, பிரம்மம்தான். பிரம்மமாக தான் விஷ்ணுவாக இருக்க முடியும். பிரம்மம் அப்படின்னா இங்கே நடக்கிற சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாமே கூட பிரம்மனுடைய மாயாசக்தினால் காணப்படுறது. நேற்றுக்கு கடைசியாக அந்த ஒரு கருத்து சொல்லிட்டு சஸ்பென்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டோம். அடுத்த வாரம் பேசும்போது உங்களுக்கு அது இன்னும் நல்ல தெளிவாக தெரியும். அதனால் மாயாசக்தியை வச்சு பிரம்மமே இப்படி பலதாக காணப்படுறார் தவிர நிஜம் இது இல்லை. விஷ்ணு சிவா பிரம்மா நிஜம் இல்லை, பிரம்மம் தான் நிஜம். இந்த பிரம்மன் அந்த பிரம்மன் ரெண்டு இல்லை. பிரம்மான்னா 4 முகம் இருக்கிறவர். பிரம்மன் அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட் ட்ரூத். சரியா? அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ அடுத்த வர 3 ஸ்லோகங்களுக்குள்ள சாதன ரூபமாக நமக்கு சூச்சனை பண்ணுறாரு. இல்லை மகா வாக்கியமும் இன்டைரக்டாக இதில் வருது. ஜீவன் முக்தனா இப்படி இருப்பாருன்னு நமக்கு ஒரு அடையாளம் காட்டுறார். ஜீவன் முக்துடைய அடையாளம் சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு சாதனையாக இருக்கும். ஜீவன் முக்தஸ்ய ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணானி சாதகஸ்ய முமுக்ஷோஹோ சாதனானி. நமக்கெல்லாம் இப்படி தான் இருக்கணுமா, நான் இப்படி இந்த நிலை வரணும், எனக்கு இது இந்த மாதிரி எனக்கு புரியணும், அந்த நிலை எனக்கு இருக்கணும் அப்படின்னு தோணணும். என்ன சொல்கிறாரு? படிக்கிறோம். ஸ்வயம் பிரம்மமயோ பூத்வா தத்பரம் சாவலோகயேத்
பராத் பரதரம் நான்யத் சர்வகம் ச நிராமயம். இந்த விதமாக குருவுடைய உபதேசத்தினால படிப்படியாக நிர்குண நிராகார ஈஸ்வர ஞானத்தினை ஒரு புத்தி இருக்கிற மனுஷன் அவனை நிறைய சிந்தனை பண்ணி அந்த நிலைக்கு வந்த ஞான நிஷ்டைக்கு அவன் சுயமாக பிரம்மமயமாயிடுறான். பிரம்மமயோ பவேத், பிரம்மமய பூத்வா, அப்படி ஆகி ஆகிறதுன்னு என்னமோ ஆயிடுவார், அப்புறம் ஒல்லி ஆகிடுவார், குண்டாயிடுவார், அப்படி இல்லை. ரிகக்னிஷன், இன்டலெக்சுவல் ரிகக்னிஷன் வந்துச்சு. பிரம்மமய பூத்வான்னா தெரிஞ்சுக்கிறதே பிரம்மன் ஆகிறது. நோயிங் இஸ் பீயிங், பிரம்ம வித் பிரம்மைவ பவதி. இங்கே தெரிஞ்சுக்கிறது அப்புறம் ஆகிறது வேறே கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிறதுக்கு தெர் இஸ் நோ கேப். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆயிடுவேன்னு இது கிடையாது. இப்போது ஆக்செப்ட் பண்ண இப்போது நீ பிரம்ம ஆகிடுவே, அது அவ்வளோ. அது அப்புறம் ஆகிறது இல்லை. ஆகிறதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? வேறு எந்த கிளாஸுக்கு போகணும்? கேட்காம போயிட்டுருக்காங்க, நான் எதுக்கு சொல்லணும்? அந்த கேப் கிடையாது. பட் அப்படி சொன்னால் பிடிக்கல, அதனால் போவான். knowing is being, know it well for certain. இப்போ that's it. பிரம்மமயோ பூத்வா, ஆயி, அப்படி அப்படி ஆயன்னா அப்படி பூத்வான்னா பிகமிங். அப்படி பிகமிங் అనేది கிடையாது, பீயிங் தான். அந்த பரம்பொருள், that's the end. பரம் தத் பரம், அது பரமன் தெரிஞ்சு அதே ச அவலோகயேத், அதிலேயே நில்லு. உன்னை ஸ்வரூபத்தில் நிந்திக்கும். மனசு அலையிட்டும், நீ அதை நீ கண்டிக்காத, நீ முக்கியத்துவம் கொடுக்காத, அது திரும்பி தானாகவே அது வந்துடும். குழந்தை கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போய் விளையாடும், அப்புறம் திரும்பி திரும்பி அம்மா கிட்ட வரும். அந்த மனசுன்னு இந்த பிரம்மமனே குச்சி நடுவில் அதுக்கு கட்டி வச்சாச்சு கம்பத்துக்கு. அந்த மேயறதுக்கு போகிற சின்ன கண்ணுக்குட்டி மாடு அதெல்லாம் இந்த கயிறு எவ்வளோ தூரம் இருக்குது அவ்வளோ தூரத்து தான் போக முடியும். ஏன்னா கட்டி இருக்கு ஆல்ரெடி, அதுக்கு மேலே போக முடியாது. ஞானமனே கயிறு வச்சு இங்கே கட்டி வச்சாச்சுன்னா மனசு பாட்டிக்கு மனசு இருக்கும், ஆனால் அது இங்கே போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த பரத்தரம், இந்த பரத்துக்கு மீறி இன்னொரு பரத்தரம் అనేది எதுவுமே கூட வேறு எதுவுமே நான் அந்நத்து வேறு எதுவுமே கிடையாது. சர்வகம் அதே ஒன்று தான் இருக்கு. ரெண்டு అనేది மனசு இருக்கிற வரைக்கும் வருதுங்க. தூக்கத்தில் மனசு அடங்கினதுனால தான் ரெண்டாவதுனே தெரியல. என்னதான் ப்ரூஃப் வேணும் இதுக்கு? சரி, இப்போ முடிச்சதுனால நானே அந்த ஒன்றா இருக்கிறது மறந்து இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். மனசு இப்போ பலதாக காட்டுட்டோம். I have to get lost in it. அதனால இது எப்படிப்பட்டது? நிராமயமானது. நிராமயம்னா ஒரு கல்மஷம் இல்லாதது. என்ன மனசு இல்லைங்க, மனசு இருந்தால் கல்மஷம் வரும். கல்மஷம்னா துவைத்தந்தான் கல்மஷம், வேறே ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப கல்மஷம் இல்லாத, கல்மஷம்னா புரியுறத, மனசு அழுக்கு இல்லாத சுத்தாத்மா. தமிழ் சுத்தாத்மா, சுத்த தமிழில் சுத்தாத்மா.
என்ன அர்த்தம்னாங்க, அது எப்படி ஆத்மா எப்படி சுத்தந்தா? மனசுன்னு சொல்லும்போது அவன் சுத்த ஆத்மான்னு சொல்கிறான். ஆத்மாவுக்கு சுத்த ஆத்மான்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லா ஆத்மா ஒரே ஆத்மா தான். அது எப்போ சுத்தந்தா? மனசு சுத்தம். எப்படி? இந்த மனசுடைய அசல் அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதோடைய நிலை என்ன, அதோட சப்ஸ்டன்ஸ் என்ன எல்லாமே புரிஞ்சிச்சு. இட்ஸ் சிம்பிள். பிரகிருதி விக்ருதி எல்லாத்திலும் விக்ருதி இருக்கும். பிரகிருதிக்கு சேர்ந்துதா விக்ருதி இருக்கும். ஆனால் பிரகிருதிக்கு விக்ருதிக்கு சம்பந்தப்படாமல் அப்பாற்பட்டதாக இருக்கிறது நிராமயம். யாரது? நான். இந்த நானுன்னு சென்டர் மையமாக வச்சது இதெல்லாம் பேசுகிறோம். ஜீவன் முக்தன் இவன் ஜீவன் முக்தன் இப்போ. அதனால இவன் நிம்மதியாக இருக்கான். கீதையில் பார்த்தா இதுக்கு நிறைய சொல்லுவார் பகவான். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதः. அந்த ரகசியம்னா அதுக்கு இங்கே 185 வருது. ஸ்லோகம் படித்து சொல்கிறேன். தஸ்யாவலோகனம் பிராப்ய சர்வசங்க விவர்ஜிதः ஏகாகி நிஸ்புருஹ சாந்தः ஸ்தாத்தவ்யம் தத் பிரசாததः. 184 சொன்ன கருத்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணி இருக்கலாம். ஆனால் நான் பேசியிருக்கேன், விளக்கமாக தான் பேசியிருக்கேன், விவரமாக தான் பேசியிருக்கேன். அது ஜீவன் முக்தனுடைய லட்சணமும் இப்படி அப்படின்னு சொல்லி பண்ணோம். இப்போது கிளியராக இங்கே நம்மளுக்கு புரியுற போல் சில வார்த்தைகள் இங்கே வருது, ஈஸியாக புரியுற போல். இப்போ நிராமயம்னா மனசு அழுக்கில்லாததுன்றீங்க, நிஷ்கலம்ன்றீங்க. அசல் மனசுக்கு அழுக்கில்லாமல் இருக்க முடியுமா? மனசில் அழுக்கில்லாமல் இருக்கவே முடியாது. அது இல்லாமல் போனால் தவிர. அப்போ அது இருக்கும்போது எப்படி அதோடைய எஃபெக்ட் நம்ம மேலே வராமல் இருக்கணும்னா யூ ஹேவ் டு டிஸ்கனெக்ட் அண்ட் கனெக்ட். சத்சங்கத்வே நிசங்கத்துவம் இங்கே வருது. என்ன நமக்கு இப்படி இந்த விதமாக தஸ்ய அவலோகனம் பிராப்பிய இப்படிப்பட்ட ஒரு கிளியர் பிக்சர், கிளியர் என்னை பற்றி நான் உபயோகப்படுத்துகிற இந்த உபாதிகளான சரீர மனோபுத்தி இது எல்லாத்தினை பற்றி தஸ்ய அவலோகனம்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அவலோகனம் அது வந்ததுக்கப்புறம் பிராப்பிய இனிமே எனக்கு எந்த சங்கமும் இல்லைன்னு உள்ள முடிவு பண்ணணும். சர்வசங்க விவர்ஜிதா. இது சொல்லியாச்சு சார், இன்றைக்கி எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இப்படியே வீட்டுக்கு போகாமல் அப்படி எங்காவது போட்டுமா? என்ன அர்த்தம் இது? சரி, இப்போ அடுத்த வருஷம் போட்டுமா? எங்கே போக வேண்டாம். வனாந்தரம் எதுக்கு போகணுன்னு சொன்னார்ல அன்றைக்கே முந்தாவது பேஜில். இது புரிஞ்சதுக்கப்புறம் நீ வனமும் போக வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், ஆசிரமத்துக்கு போக வேண்டாம், எங்கே போக வேண்டாம். இன்டர்னல் டிட்டாச்மெண்ட் இப்போ பண்ணலாம். நீ அது internal detachment even about my Ishta Devata. I have no attachment with any of that. Because he and me both are merged in one consciousness. அதனால அது கூட attachment இல்லை. See, any attachment, it will keep disturbs you. அதனால தான் நான் டாப் சேக்ரெட் அட்டாச்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருக்கேன்.
தெய்வம் கடவுளன். நீ எது பத்தாவது அட்டாச்மெண்ட், ஆசை வீடு ஈசனோடையும் ஆசை அருமிங்கள், தமிழில் நம்ம ஆசை அருமிங்கள் ஈசனோடையும் ஆசை அருமிங்கள். வாட் இட் மீன்ஸ் இதுதான் எனி அட்டாச்மெண்ட். அதனால தானே இப்போது நாளைக்கு வருஷ பொறுப்பு என்னென்ன கொண்டு வரணும், அவர் ஏதாவது கொண்டு வரலன்னா ஏன் கொண்டு வரலைங்க, நீ சொன்ன இல்லை 2 நாளில், அது இல்லை. இப்போ வை யூ பிகம் ஸோ அப்செசிவ்? அதனால் இதெல்லாம் பண்ணால் அது ஒரு திருப்தி, பண்ணலன்னா அது ஒரு சோகம். இப்படி பண்ணாச்சு அனு சொன்னால் எல்லாரும் தெரிஞ்சால் அப்போ இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. డే టు డే లైఫ్లో பாருங்க, இந்த ஆராதனா பக்தி இதில் ரொம்ப பயம், ரொம்ப உறுத்துறது, ரொம்ப அப்செஷன். வை? ஃபார் வாட்? அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்திகனாக சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு சுற்றி குழந்தைகள் இருக்கா, 2-3 பேர் இருக்காங்க. இப்போது நான் கிளாஸுக்கு வரேன், என் ஹஸ்பண்ட் கிளாஸுக்கு வரல, இல்லை ஹஸ்பண்ட் வராரு ஒய்ஃப் வரலன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லை. ஆனால் நீ போய் அந்த ஒய்ஃபு கிட்ட அந்த ஹஸ்பண்டு கூட தான் வாழணும் வீட்டில். அங்கே காட்டுக்காது எதுவுமே. நீ பதற்றப்படாது, அவங்க ஏதோ அப்படி இப்படி சொல்கிறாங்களோ அதை பண்ணு. Gradually wife and husband both should withdraw from all the ಬಾಹ್ಯ ಕಾರ್ಯಕಲಾಪ ವ್ಯವಹಾರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ஆராதனா இதெல்லாத்தையும் கர்மத்தினை விட்டுட்டு மானசிக வியாபாரமான உபாசனத்துக்கு வரணும். அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம். இந்த டாபிக் தான் வரப்போகிற பிருகதாரண்ய கிளாஸில் ரொம்ப ஹைலைட்டாக வரப்போகிறது. அதனால் 2 பேர் கிளாஸுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம். வந்துட்டுருக்கீங்க, வராதவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். நான் என்ன சார் பண்ண முடியும்? ஹவு அட்வான்டேஜ் யூனோ. இல்லை சார், வந்துட்டு இருந்தால் கூட வீட்டில் இன்னும் கொஞ்சம் அப்பப்போ சண்டை அதெல்லாம் அது இருக்கும், பரவாயில்ல. பட் நிறைய சேஞ்ச் வந்துச்சு சார், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஏன்னா 2 பேருக்கு இப்போது ஒரே டைப் ஆஃப் இது இருக்குது அசல். அதனால தான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன, 2 பேர் சேர்ந்து இருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, கிரகஸ்தன் ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆச்சு. வாட் நெக்ஸ்ட்? இந்த கிளியர் மேப் இல்லைன்னா தகராறு தான், எங்கிருந்தாலும் தகராறு தான். வை கான்ட் போத் ஆஃப் என்ன 2 பேருக்கு? அதனால தான் அந்த டீச்சிங் வேணும். சரி, 2 பேரும் அந்த காலத்தில் வரமாட்டாங்க. சப்போஸ் ஜென்ட்ஸ் தான் வேதம் படிச்சுக்கிறது, குருகுலம் போகிறது அப்படியெல்லான்னு. அதுக்கப்புறம் பாரியை அந்த ஹஸ்பண்டு கூட குடும்பம் நடத்தி எல்லாம் செஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சதுக்கப்புறம் குரு டீச் பண்ணால் அப்படி உட்காந்து பாரதி தேவி போல் உட்காந்து கேட்கணும். கேட்பாங்களா அப்படி இந்த காலத்தில்? போங்க. அதனால் 2 பேர் வர்றது நல்லது. மெஜாரிட்டி வராங்க. இந்த கிளாஸுக்கு 4 ஃபேமிலிஸோடு வராங்க. மிச்சம் அவங்க எல்லோரும் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் சாதனை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரியா? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. குட், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ஒரு பெரிய பாக்கியம். 2 பேருக்கு ஈடுபாட்டு சத் சங்கத்தில் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணுறது. அதனால் சர்வசங்க விவர்ஜிதாகி இவ்வளோ நேரம் பேசியிருக்கே. அதுக்கப்புறம் ஏகாக்கி, இதுதான் ஏகாக்கி. என்ன ஒரே காக்கா போல் சுற்றிட்டே இருங்க. இந்த சம்ஸ்கிருதத்தில் வேதாந்தத்தில் ஏகாக்கி என்ன அதுதான் சொன்னேன். இப்போ பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் பற்றி பேசும்போது பகவான் இந்த மாதிரி யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்தித, ரகசியமாக வாடுவானம்மா. அதெல்லாம் திரும்ப அதுக்கு எங்கே போகக்கூடாது, போக முடியாது. இப்போ ரகசிய ஸ்திதன்னா இவர் உள்ளே இவ்வளோ ஞானம் வச்சிருக்காரு, அப்படி உள்ள கலங்காத அசையாத சமுத்திரம் போல் கம்பீரமாக இருக்காருன்னது யாருக்கு தெரியாது வெளியில்.
ஏகாகி அப்படி இருந்து ஆத்மானம் ரகசியத்தை ஏகாகியத சித்தாத்மா அங்கேயும் ஏகாகி நிராசீர பரிகிரக எது மேலே டிசைர் ஆசை கிடையாது. இன்னும் சேர்த்துக்கணும், இன்னும் பார்க்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இன்னொரு வீடு வச்சா நல்லா இருக்கும், மாடி மேலே மாடி கட்டி அப்படி எல்லாம் ஏதாவது பண்ணணும். அப்புறம் பொண்ணுக்கு ஒன்று வேண்டாமா, பையனுக்கு ஒன்று வேண்டாமா, போதும் வேண்டாம், நிறைய இதெல்லாத்துல மாட்டிக்காத. சும்மா இது மாற்றணும் இது மாற்றணும் ரொம்ப தேவைப்பட்டது. உடம்புக்கே சிலது பார்த்துக்க வேண்டியிருக்கேன், டாக்டர் அதெல்லாம் பார்த்துக்க போதும். ரொம்ப அது இது மாற்றிதாகணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிச்சுதான் இருக்கு. அது போய் அதுக்கு திரும்பி ரொம்ப ஈடுபட்டு அதனால் பேசாமல் வாடகை வீட்டில் இருந்தே பணம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அங்கேயும் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்படி அதான் ஏகாக்கி சித்த நிஸ்பிருகா இன்டிஃபரெண்ட்டாக இருக்கு. என்னென்னமோ நடக்கும், என்னென்னமோ பேசுவாங்க, நம்ம குழந்தைங்கள என்னென்னமோ பேசுவாங்க, அம்மா இப்படி அப்பா இப்படி இப்படி ஆகிட்டீங்க, இது முன்னாடியெல்லாம் அப்படி ஏதோ பேசிட்டோம், ஏதாவது பேசுவாங்க. பார்ப்போம் அவங்களுக்கு அஜ்ஞானம் என்ன தெரியும், கண்டிக்காது. அப்படின்னு சொல்லி நீ பின் வாங்கக்கூடாது. உன்னுடைய டைரக்ஷன், உன்னுடைய கோல் இதெல்லாம் கிளியராக இருக்கணும். அவங்களுக்கு அன்பாக சொல்லு, புரிஞ்ச அளவுக்கு சொல்லு. பட் நீ மாட்டிக்கூடாது சம்சாரத்தில். உன்னுடைய கோல் நீ லட்சியத்தை விடக்கூடாது. அவங்கள படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணிச்சு, எல்லாம் ஆச்சு, தட்ஸ் ஆல் கான் ஓவர். டியூட்டிஸ் ஆர் ஓவர். நவ் இம்பார்ட்டன்ட் டியூட்டி இது நிஸ்பிருகனாக இருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் என்ன தெரியுமா, நீ சாந்தமாக இருப்பேன். அதுதான் முக்கியம். அல்டிமேட்லி எல்லாருக்கும் என்ன வேணும், எல்லாம் இருக்கு சுவாமி, நிம்மதி இல்லை மனசுக்கு. அங்கே மனசுக்கு நிம்மதி. பல விதமாக வசதியோடு இருக்கிறவங்களுக்கு கேளுங்கோ, எல்லாம் இருக்காங்களா, என்னமோ உறுத்துட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் பயமயமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அது இன்னும் ஒரு ரெண்டு அந்த பிரச்சனை மட்டும் இருக்காது. இப்படி சொல்லிகிட்டே இருப்போம். எப்போ சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அனி உட்கார போகிறேன், உட்கார்ந்த உடம்பு வராத ஆகாது, நடந்துட்டேரு, ஆனால் உள்ளே உட்கார்ந்துட்டேரு. அது என்ன சார், சரீரம் நடக்கிறது, ஆத்மா எங்கே நடக்கலை. பாருங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தாவே ஆனந்தமாக இருக்குது. என்ன எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, நல்லா ரசிக்கிறீங்க. சாந்த ஸ்தாத்தவியம் தத் பிரசாதாத். அந்த ஞான பிரசாதத்தினால உனக்கு வந்து அந்த தெளிவுனால, பிரசாதம் அனுகிரகத்தினால நீ சாந்தமாக நிஸ்பிருகத்தோட ஏகாகியாக எது கூட பற்று வச்சுக்கல, எதுவுமே பற்று வச்சுக்கல, அப்படி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வரணும், நமக்குள்ளே இருக்கணும். சரியா? அடுத்த ஸ்லோகத்தில் லப்தம் வாதன லப்தம் வாதலப்தம் ஸ்வல்பம் வா பஹுலம் ததா நிஷ்காமேனைவ போக்தவ்யம் சதா சந்துஷ்டமானசः. நல்ல ஹையர் டீச்சிங் கீதையிலோ எல்லாம். இதெல்லாமே சாந்தி நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தாமதிகச்சதி. கிருஷ்ணர் சாந்திம் அடையது, பரமாம் சாந்திம். இங்கே என்ன சொல்கிறார், கடிச்சதோ கடிக்கலையோ, கொஞ்சமாக கடிச்சதோ கொஞ்சம் நிறையாவே கடிச்சதோ, ஓகே, ரொம்ப சீரியஸாக ஆகாது, அதுக்கு ரொம்ப ஆசைப்படாது. உன்னோட பிராரப்தம் கர்மத்தம் ஏதோ வந்துச்சு போயிடுச்சு. இது சத்தியம் கிடையாது, பிராரப்தமும் கர்மா சத்தியம் கூட அது எனக்கு சேர்ந்தது கிடையாது. அதனால் சரி வந்ததே ரொம்ப அது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நிஷ்காமத்தோடு அதை அனுபவி. ஈஸ்வர பிரசாத புத்தியேன
அனுபவி. நிஷ்காமேனைவ போக்தவ்யம். அப்படி இருந்தால் சதா சந்துஷ்ட மானசா, சதா சந்துஷ்டம் திருப்தியோடு இருக்கிற கண்டென்ட்மெண்ட் பர்சன், மைண்டட் பர்சன் எப்பவுமே கூட இந்த மாதிரி டோன்ட் கம்பேரிசன் வேண்டாம், கம்பேரிசன் வேண்டாம். இப்போ ஏதோ வச்சு எதுக்கோ கம்பேரிசன் பண்ணிக்கிட்ட எனக்கு என்னது ஆக போகிறது, எனக்கு என்னது ஆக போகிறது? நான் நிம்மதியாக இருக்கானா இல்லையா, சாந்தமாக இருக்கான்னு இல்லையா, சந்துஷ்டன் கண்டென்ட்டோடு இருக்கான்னு இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இனிமேல் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை. பட் டோன்ட் பி கிரேசி, டோன்ட் ரன் பிஹைண்ட் த திங்ஸ் கண்டினியூஸாக அப்படியே பண்ணக்கூடாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட்டாக. அதே மாதிரி சதா சந்துஷ்டி இருந்தாலும் சந்துஷ்டி தான், இல்லைன்னாலும் சந்துஷ்டி, இருக்கிறோட திருப்தி, இதுதான் எனக்கு பிராப்தம் அப்படின்னு அங்கே நான் தலை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய கர்மம்னு சொல்ல மாட்டேன். தட்ஸ் இட், போதுமே. எனக்கு கடிக்க வேண்டியது சாந்தி கடிச்சிச்சு இல்லை, ஞானம் கடிச்சதே. அதனால் நான் தான் ரொம்ப தனவான், நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவன், நான் தான் ரொம்ப அழகானவன், நான் தான் எல்லாமே, நான் தான். நான் பூர்ணம். எந்த வகையில் பார்த்தா கூட நீ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா குறை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கம்பேரிசன், அடுத்தவங்களுடைய ஆரோக்கியம் பற்றி, அவங்க இவ்வளோ ஆரோக்கியம், எனக்கு அப்படி இல்லை, அவங்க அழகாக இருக்க, எனக்கு இப்படி இல்லை, அவங்கள சேலரி இவ்வளோ வருது, எனக்கு இவ்வளோ வருது. வாய் நீதான், நீ உனக்கு இதுதான். அது இருத்தி வச்சுக்க சந்தோஷமாக இரு, கண்டென்ட்மெண்ட்டோடு இரு, திருப்தியோடு இரு. பண்ண முடியுமா? நல்ல விதத்தை தர்மமாக கொஞ்சம் பண்ணு, வருதா வரட்டும், கவலைப்படாத. மொத்தத்தில் ஏனக்கேன பிரகாரேண கவலைப்பட வேண்டாம். கல்டிஃபை தி கவலை. அடுத்த ஸ்லோகத்தில் ಈ ಎಲ್ಲ ಭಗವದ್ಗೀತೆ ನಾನು ರಿಪೀಟ್ பண்ணணும்னா ஒத்தனை ஸ்லோகங்கள். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை அங்கெல்லாம் வருது. பகவான் சந்துஷ்ட 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் பக்தனுடைய லட்சணால் சொல்லும் போதும் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய, அப்புறம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுகக்ஷமி. அழகான டீச்சிங். அதே இதெல்லாம் மனசில் எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். இங்கே படித்தோமா? இப்போ படிக்கல. சர்வஜ்ஞ பதமித்யாஹுஹோ தேஹி சர்வமயோ புவி சதானந்த சதா சாந்தः ரமதே யத்ர குத்ரசித். இவ்வளவு ஜீவன் முக்தியுடைய அடையாளங்கள், லட்சணங்கள், சாதனைகள் போல் நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சிவபெருமான் இப்போ கன்க்ளூஷனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி சாந்தமாக சம்திருப்தியோட ஞானத்தோட ஒரு மனிதன் அப்படி இருக்கிறதே சர்வஜ்ஞ பட்டம் அவனுக்கு. பார்த்தீங்களா? கம்பேரிசன் எதுக்கும்? நீ தான் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞ பதவியும் இதுதான் சர்வஜ்ஞ பதவிய பட்டம்னு சொல்லி லோகத்தில் சொல்லப்படுறது. பார்த்தீங்களா? சர்வஜ்ஞ, உனக்கு எல்லாமே இருக்கு. எங்கே சார் எனக்கு ஒரு காரு கூட இல்லை, அது சொல்லலை நான். எனக்கு எங்கே சார் ஒரு கோடி இல்லை, அவனுக்கிட்ட 10 கோடி. கம்பேர் பண்ணாது. சர்வஜ்ஞ பதவி இதுதான் சொல்லி சொல்லு. எப்போ தேஹி பிரம்மமய தேவி சர்வமயா, எப்போ இந்த சர்வமயம் பிரம்மமயம் சொல்லணும் இல்லையா, அவன் அப்படி ஆயிடுறானோ, சந்துஷ்டன் ஆகிடுறானோ. திரும்பி சொல்கிறார். அதனால் யார் இவனும் சர்வமயா இந்த லோகத்தில் பூமி மேலே சதானந்த சதா சந்துஷ்ட சதா சாந்த அண்ட் சதா ரமத்தே ஆத்மனி இல்லைங்க, ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே.
எங்கிருந்தானோ எத்திர குத்திரச்சித்து, எங்கிருந்தானோ எப்படி இருந்தானோ, வியாதியோட படக்க மேலே இருந்தானோ, சுற்றி எல்லாரும் உன்னை குற்றம் சொல்லிட்டு இருந்தானோ, ஏதோ சில நஷ்டங்கள் ஏற்பட்டானோ, உனக்கு வேண்டிய மக்கள் போனானோ, இருந்தானோ, இருந்தால் கூட சில வாட்டி இருந்தால் கஷ்டமாக இருக்கு. எத்திர குத்திரச்சித்தன்னா இன் வாட் எவர், இன் எனி கண்டிஷன், எனிவேர், எனி கண்டிஷன், எனி டைம். அப்படி ஞானநிஷ்ட ஜீவன் முக்தினி பற்றி சொன்னார். இப்போ இது ஞானநிஷ்டா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் யத்ரைவ திஷ்டதே சோபி சதேஷ புண்ணியபாஜனஹ முக்தஸ்ய லக்ஷணம் தேவி தவாக்ரே கதிதம் மயா. ஓ தேவி, இப்போ நான் 184, 185, 186 ஸ்லோகங்களுக்குள்ள இப்போ சொன்ன அந்த ஜீவன் முக்தனுடைய விஷயம் இருக்க பார்த்தீங்களா? அவன் எங்கே இருந்தானோ எத்திர குத்திரச்சித்து, அந்த இடம் பாவனம். அந்த இடம் எல்லாம் இவனுடைய புண்ணியத்தனை பங்கெடுத்துக்கிறது. அவனுடைய சாந்தி எல்லாம் அங்கங்கே பரவும். அவனுடைய நிம்மதி ஞானம் இவன் பேசாமல் சொல்லாமல் எல்லாம் செய்யாமல் கூட அது எப்படி அப்படி ஒரு வைரஸ் போல் ஸ்ப்ரெட் ஆகும். புண்ணிய பாஜனஹன்னா அர்த்தம் இங்கே இவன் என்ன புண்ணியம் செஞ்சு இப்படிப்பட்ட ஞான நிஷ்டை அடைஞ்சானோ அந்த புண்ணியம் அவன் அங்கே இருக்கிறதுனால மக்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் புண்ணியம். அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் உங்களை சாதாரணமாக நினச்சிக்காதுங்கோ. இவ்வளவு வேதாந்தம் ஆழமாக படிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு சுற்றி யாரெல்லாம் வாழுறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் உங்களுடைய ஞானத்தோட எஃபெக்ட் சொல்லாமே யாருக்கு டீச் பண்ணக்கூடாது, அது இருக்கும் இருக்கும். சஹ தேச, அவன் எங்கிருந்தான்னு சரி, எத்தைவ திஷ்டத்தை சஹ அபி ச தேச, அந்த இடம் புண்ணியபாஜனா. இதுதான் ஜீவன் முக்தனும். அதனால்தான் ஒரு வீட்டில், ஒரு குலத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு நாட்டில், ஒரு இடத்துல ஒரு ஞானி இருக்கான்னா அது சுபிக்ஷம். நிறைய பேருக்கு எவ்வளவோ பண்ணுறது இன்டைரக்டாக தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணுறது. இந்த இன்டைரக்டாக பண்ணுறது எப்படி தெரியும்? அதுதான் சிவர் சொல்கிறார் இல்லையா. இதுக்கு பாகவதத்தில் பிரகலாதன் ஆசீர்வாதம் பண்ணும்போது நரசிம்மசுவாமி பிரகலாதன் கேட்டார்ல, எங்கள் அப்பா நீ மன்னிக்கணும், அவருக்கு தெரியாத பாப்போம் உங்களை அப்படியெல்லாம் திட்டி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இது செஞ்சார், அவங்களை எப்படியாவது கொஞ்சம் கரையேற்றுங்கோன்னு கேட்டான். புள்ளே கேட்குறது அதை கேட்டான். கேட்டால் என்ன சொன்னார் நரசிம்மசுவாமி, அது என்னடா புள்ளே, உங்கள் அப்பா ஒருத்தன் மட்டுமா, திரிசப்தபி பிதா பூதா, 7 ஜெனரேஷன்ஸ். 3 அன்னா 21 ஜெனரேஷன்ஸ். அங்கே அது எந்த பக்கம் நீ கணக்கு மேலே கீழே பக்கம் எல்லாம் பண்ணிக்கோங்க. 3 பிதா பூதா பித்ருபி சஹதே அனகா, ஓ சின்லெஸ் ஒன். பித்ரு பிதாமகாஸ் எல்லாரும், இவங்க முன்னோர்கள் எல்லாரும். ஏன்னு சொன்னால் யத் சத்யோஸ்ய குருஹே ஜாதஹ, உன்னப்பட்ட அப்படிப்பட்ட பக்தன் அந்த கிரகத்தில் பிறந்ததுக்கப்புறம் அவங்க பாவனமாகாமல் இருப்பாங்களா? பவான் 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 வை குல பாவனஹ, இங்கே புண்ணிய பாஜனா குல பாவன, உனக்கு குலமே பாவனமாக போச்சு போட. சில பேர் நம்மளை திட்டுட்டோம், வேதாந்தம் சத்சங்கம் இல்லை, சப்போஸ் சந்நியாசம் எடுத்துக்கிறோம்னு வச்சு யாரும் ஒத்துக்குவாங்க? எந்த தாய்க்கு எந்த வீட்டில் எந்த ரிலேட்டிவ்ஸுக்கு பிடிக்குமா?
எதுக்கு இதெல்லாம் போய் அப்படின்னு எது சொல்லி சொல்ல இல்லை, சொல்லட்டும், திட்டட்டும், என்ன பண்ணாலும் சரி. அதனால் இதே விஷயத்தினே விவேக சூடாமணியில் சிஷ்யன் வந்து குரு கிட்ட சரண் வேண்டிட்டு நீங்கள் வழிகாட்டணும் எனக்கு அப்படின்னு வேண்டினது அப்புறம் இதே தான் சொல்கிறார் இந்த வார்த்தை. குலம் பாவனம் தே குலம், தன்யோசி கிருதகிருத்தியோசி பாவனம் தே குலத்வயாம் குலம் துவயா. வந்த உடனே நீ தன்யனு. அவனுக்கு இன்னும் ஒன்றும் சொல்லி தரல, தைரியம் கொடுத்தா போச்சா நீ வந்த பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பானே, 7 கேள்விகள் கேட்பான். குருக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்தால் கேட்க வேண்டியது கேட்டால் அடைய வேண்டியது அடைய போகிறே. அதனால தன்யோசி கிருத்தகிருத்தியோசி பாவனம் தே குலம் துவய, உன்னோட குலமே பாவனமே போச்சு போ. இன்னும் ஒன்றும் டீச் பண்ணல. யத் வித்யா பந்த முக்தா பிரம்மே பவத்து மிச்சசே, எந்த வித்தியனால நீ பிரம்மன் ஆக போறியோ அந்த பிரம்ம ஜானம் அடைஞ்ச எல்லாருக்கும் பிரயோஜனம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த பிரம்ம வித்யா ஞானனிஷ்டனை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் உபதேசஸ்த்வயம் தேவி குருமார்கேண முக்திதः குருபக்திஸ்ததாத்யந்த கர்த்தவ்யா வை மனிஷிபிஹ. அதனால மனிதர்கள் எல்லாமே இந்த குருமார்க்கம் முக்தி மார்க்கம், குருமார்க்கம் ஞான மார்க்கம் எது முக்தி கொடுக்குமோ முக்திதः குருமார்க்கேண, நான் எது உனக்கு உபதேசம் பண்ணானோ தேவி, இது இந்த குரு பக்தினி. அதனால் அத்தியந்தா கர்த்தவ்யா, ரொம்ப சின்சியராக ப்ரையாரிட்டி டாப் மோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு மனிதர்கள் செய்யணும். 2 பாயிண்ட்ஸ் கன்க்ளூட். சத் சங்கத்துக்கு போகணும், சிரவணம் பண்ணணும், குரு பிரம்மா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும், குரு சொல்ல போகிற ஞானமே பிரம்ம ஜானம், அதனால் அது எனக்கு கிடைக்கணும். இந்த பிரயத்தனத்திலே கர்த்தவ்ய மஸ்ட் கமிட் அண்ட் டூ 100% ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.